லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு எதையாவது சாதிக்கணும், எப்படியாவது சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது வெளிக்காட்டினாலும் சரி, எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்போ நிறைவேறுன்ற மாதிரி ஒரு ஏமாற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற வயசில் நல்லா படிப்பேங்க, ரொம்ப நல்லா படிப்பேன். ஆனால் படிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்க. என்னவெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தாண்டிய கஷ்டம், அவ்வளோ கஷ்டங்க. படிக்கவே முடியல, பட் நல்லா படிப்பேன். அதுலேயும் படித்து ஒரு 8th ஒரு அப்போ ஊரக திறனாய்வு தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வு வைப்பாங்க இல்லையா, அந்த தேர்வுலலாம் வின் பண்ணி நம்ம தான் அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு அந்த ப்ரைஸ்லாம் வின் பண்ணது. அந்த மாதிரி ரொம்ப நல்லா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், ரொம்ப நல்லாவும் படிப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் சரி படித்து இந்த படிப்பு மூலியமாவது எப்படியாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடச்சி, ரொம்ப வறுமை பிரச்சனைக்கு காரணம் அடிப்படை வறுமை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதனால் வந்த பிரச்சனைகள் நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அவ்வளோ பிரச்சனைகள். இன்றைக்கி சால்வா நாளைக்கு சால்வாகும், இருக்க பிரச்சனையோட எண்ணிக்கை தான் அதிகரிச்சது தவிர முடியவே இல்லை. இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், 8ஆவதுல இல்லையா, பார்த்தீங்கன்னா மெரிட் எக்ஸாமில், அதான் ஊரக மாணவர்கள் திறனாய்வு தேர்வில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, அப்போது 1000 ருபீஸுங்க பர் இயருக்கு, 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய தொகை. நமக்கு இருந்த வறுமைக்கு, சாப்பாடு இல்லாத நிலைமைக்கு அந்த தொகை வந்து ரொம்ப பெரிய தொகை அப்போதைக்கு. தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கல்வித்துறை. அது இப்போ இன்ன வரைக்கும் இருக்குது. அப்படி வின் பண்ணிவிட்டு சரி மேற்கொண்டு 10th வந்தாச்சு. 10th வந்துட்டு படிக்கலான்னு பார்த்தா ஆசிரியர்கள் பற்றாக்குறை. பள்ளியில் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து வேறு பள்ளிக்கு போயிடுங்க அப்படின்னு. எங்கே இந்த பள்ளியில் படித்து வருஷத்துக்கு அந்த ஏதோ ஒரு ஃபீஸ் கேட்பாங்கள்ல, அது ஒரு 50-100 வரும், அது கட்டவே முடியாது. எப்படா பள்ளியில் ஸ்கூலில் நிப்பாட்டலான் இருக்காங்க. எங்கிட்ட அடுத்த ஸ்கூலில் போகிறது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்கூல்லாம் போகல. என்ன ஆனாலும் சரின்ட்டு அதில் இருந்து வாத்தியாரே இல்லைங்க. கஷ்டப்பட்டு படித்து 10th பாஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்ல மார்க்கோட. அதெல்லாம் ஆச்சரியம், எப்படி பாஸ் பண்ணோம் எப்படி படித்தோன்றதெல்லாம் ஆர்வம் தாங்க. அப்படி படித்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம். சரி மேற்கொண்டு அடுத்த படிப்பு படிக்கலான்னா அங்கேயும் கஷ்டம். பக்கத்து ஊர் ஒரு 15 கிலோமீட்டர் போனால் தான் பள்ளி. அது பஸ்ஸில் போயிட்டு வரணும். யார் கொடுப்பா பைசா? எப்படி சேர்க்கணும்? வீட்டில் என்னென்னமோ கஷ்டம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் 12th சேர்ந்து முடித்து வெளியில் வந்து காலேஜ் படிக்கலான்னா வாய்ப்பே இல்லை ராஜா. திரும்பவும் ஆரம்பிச்சிச்சு.